إلى ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. நன்மை செய்யும் சமூகமே வெற்றி பெறும் சமூகம் என்ற கருப்பொருள் தாங்கி மலர்ந்திருக்கின்ற இந்த இஜ்திமாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உலமாக்களே, ஊர் பிரமுகர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களினது பிரதான லட்சியம் இனிய சுவனம், இறை திருப்தி. இந்த இரண்டையும் தவிர வேறு பிரதான இலட்சியங்கள் முஸ்லிம்களுக்கு இருக்க முடியாது. இந்த பிரதான லட்சியத்தை நோக்கி இந்த உலகத்திலே ஒரு இணக்கமான வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவினால் பணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே இணக்கமான ஒரு நல்வாழ்வு வாழ்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு இனிய சுவனம் கிடைக்க இருக்கிறது. அல் குர்ஆனை எடுத்தோதுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் சுவனத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாழ்வு மிக முக்கியமானது என்பதை அறிந்து கொள்கிறான். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நீங்கள் உலகத்தில் எவ்வாறு செயல்பட்டீர்களோ அதற்காகத்தான் உங்களுக்கு நற்கூலி வழங்கப்படுகிறது அல்லது கூலி வழங்கப்படுகிறது என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இணக்கமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையை மதிப்பீடு செய்துதான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருகிறார். வெறும் நம்பிக்கைகள், வெறும் கருத்துக்கள், வெறும் வரட்டு தத்துவங்கள், வெறும் செயல்பாடுகள் சுவனத்தை பெற்று தருவதில்லை. மாற்றமாக அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்ற ஒரு இணக்கமான வாழ்வு இருந்தால் தான் சுவனம் நிச்சயம். அப்படி என்றால் நாங்கள் எவ்வாறு இணங்கி வாழ வேண்டும், எதனோடு இணங்கி வாழ வேண்டும் என்ற விளக்கம் எங்களுக்கு அவசியமாகிறது. நாங்கள் இந்த பூமியிலே வாழுகின்றோம். பூமியிலே வாழுகின்ற நாங்கள் இந்த இயற்கையோடு இணங்கி வாழ வேண்டும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. பிரபஞ்ச பொருட்களோடு நீங்கள் இணங்கி வாழ வேண்டும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. உங்கள் இயல்போடு இணங்கி செல்ல வேண்டும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆன்மா அது இயற்கை தன்மையில் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கை தன்மையை பாதுகாத்து அதனோடு இணங்கி செல்ல வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிடுகிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, நாங்கள் இஸ்லாத்தை பற்றி பல்வேறு கண்ணோட்டங்களில் படித்திருக்கிறோம். இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதை 40 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே பரப்புரை செய்கின்ற பாரிய பணியிலே ஜமாத் ஈடுபட்டு உழைத்திருக்கிறது. அதற்கான கூலி இங்கு மனிதர்களால் வழங்கப்படாவிட்டாலும் இது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதிவாக இருக்கும். இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்ற கருத்தை ஜமாத் ஏற்கனவே ஆணித்தரமாக ஜனரஞ்சகப்படுத்தியிருக்கிறது. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். இஸ்லாம் ஒரு நடுநிலைமையான மார்க்கம் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த தொடரிலே அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை இன்னொரு வகையிலே அறிமுகம் செய்கின்றான். அந்த அறிமுகம் என்னவென்றால், இந்த மார்க்கம் தீனுல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் என்ற ஒரு கருத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறான். சூரத்து ரூம் 30ஆம் வசனம், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா
ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே, உங்களுடைய முகத்தை நீங்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி உண்மை வழியில் நின்று நிலைப்படுத்துங்கள். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய இயற்கை மார்க்கம். இந்த இயற்கை தன்மையில் தான் மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய இந்த படைப்பாக்கத்தில் மாற்றங்கள் இல்லை. இதனை மனிதர்களில் அநேகர் அறிந்து கொள்வதில்லை. மனிதர்களை படைத்த இயற்கை மார்க்கத்தை உண்மை வழியில் நின்று அந்த மார்க்கத்தை நோக்கி உமது முகத்தை திருப்புவீராக, நிலைநிறுத்துவீராக அல்லாஹ் என்று சொல்றான். ஃபித்ரத்துல்லாஹ், அல்லாஹ் படைத்த அந்த இயற்கை மார்க்கம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபஇன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவில் பிறக்கின்றது, இயற்கை தன்மையில் பிறக்கின்றது. அதன் பெற்றோர்கள் தான் அதனை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பி வணங்கிகளாக மாற்றி அமைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதனை சூரத்து ஷம்ஸிலே அழகாக விளங்கப்படுத்துகிறான். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, ஆன்மாவின் மீதும் அந்த ஆன்மாவை சமப்படுத்தியவன் மீதும் சத்தியமாக. ஆன்மாவை எப்படி சமப்படுத்தினான்? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அந்த ஆன்மாவுக்கு அல்லாஹு தஆலா தக்வா என்ற உணர்வையும் உணர்த்தினான், பாவத்தையும் உணர்த்திருக்கிறான். இந்த உலகத்திற்கு வருகை தருகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் பாவியாக வருவதில்லை. அது இஸ்லாத்தின் கொள்கையும் அல்ல. பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பாவி என்ற தத்துவத்தை சொல்கின்ற மார்க்கம் அல்ல. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நன்மையது, தீமையது, சத்தியமது, அசத்தியமது என்பதை வேறு பிரித்தறியக்கூடிய நிலையில் பிறக்கின்றன. பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்ட வெள்ளை கடதாசிகள், கிறுக்கப்படாத, கிழிக்கப்படாத, எதுவுமே எழுதப்படாத வெள்ளை கடதாசிகளைத்தான் அல்லாஹு தஆலா எமது கரங்களில் ஒப்புவிக்கின்றான். நாங்கள் அந்த வெள்ளை கடதாசியில் நினைத்தவாறு எழுதுகின்றோம், நினைத்தவாறு கீறி கிழிக்கிறோம். எனவே விளைவுகள் விபரீதமாக அமைவதை சமூகத்தில் பார்க்கிறோம். ஆக இதுதான் ஃபித்ரா. மதிப்புக்குரியவர்களே, இந்த ஃபித்ராவோடு இணங்கி வாழுங்கள். இயற்கையோடும் இயல்போடும் இணங்கி செல்வதுதான் இந்த மார்க்கம். மார்க்கம் ஒரு திசையில் செல்ல, இயல்பு வேறு திசையில் செல்வதல்ல. எங்களுடைய இயல்போடும் இயற்கையோடும் ஒத்து செல்கின்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தோடு இணங்கி வாழுங்கள். அந்த வாழ்க்கை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். இஸ்லாத்தினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு இருக்கிறது. என்னவென்றால், அது 3 முக்கியமான விடயங்களை எப்பொழுதும் இணைத்தே பேசுகிறது. இறைவன், மனிதன், பிரபஞ்சம். இந்த 3 அம்சங்களுக்கும் இடையிலே இணக்கமான வாழ்க்கை இருக்க வேண்டும். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், இந்த பிரபஞ்சத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடானு கோடி உயிரினங்கள், படைப்புக்கள். அதிலே முக்கியமான ஒரு அங்கம் தான் மனிதன். இந்த உண்மையை அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா இந்த சூராவில் தன்னை அறிமுகப்படுத்துவது அர் ரஹ்மான் என்று. அர் ரஹ்மான் 99 திருநாமங்களிலே அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான், அளவற்ற அருளாளன். எனவே இந்த உலகம் அன்பின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது. இது ஒரு பலப்பிரயோகம், பலாத்காரத்தின் அடிப்படையில், கொடுமையின் அடிப்படையில், பாரபட்சத்தின் அடிப்படையில், அநீதியின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுவதில்லை. அர் ரஹ்மானின் நிர்வாகம், அளவற்ற அருளாளின் நிர்வாகம், அந்த அன்பின் அடிப்படையில் அந்த ரஹ்மான் ஆட்சி புரிகிறான்.
அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் குர்ஆன். இந்த உலகத்தில் எத்தனையோ அருட்கொடைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க, அர் ரஹ்மான் என்ற அந்த வசனத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்வது அல்லமல் குர்ஆன். குர்ஆனை கற்றுக் கொடுத்ததுதான் மாபெரிய அறிவு. மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தாய் நூலில் வரைந்து விட்ட ஒன்றுதான் இந்த அல் குர்ஆன். அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான். மனிதனுக்கு பேசுகின்ற ஆற்றலையும் கற்றுக் கொடுத்தான். எனவே அல் குர்ஆன் தான் மனிதனை அறிமுகம் செய்தது. அல் குர்ஆன் தான் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி பேசியது. அந்த அல் குர்ஆன் தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பேசுகிறது. தொடராக الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் அதற்கு நிர்ணயித்த கணிப்பீட்டின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நட்சத்திரமும் மரங்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்றன. வானத்தை உயர்த்தி அல்லாஹ் அதனை சமநிலையில் வைத்தான். இந்த சமநிலை தத்துவத்தை நீங்கள் மீறிவிடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையிலே அளந்து நிறுத்து கொடுத்தால் நீதமாக சமநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் குறைவு செய்ய வேண்டாம். உலகத்தில் பிரபஞ்ச பொருட்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா பேலன்சிங் பாலிசி என்ற ஒரு சமநிலை தத்துவத்தை வைத்திருக்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே, விண் பொருட்களுக்கு மத்தியிலே, அது மனிதனாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், ஏனைய ஜீவராசிகளாக இருக்கலாம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னொரு என்ன கோள்கள், இவைகளுக்கு இடையில் எல்லாம் ஒரு சமநிலை இருக்கிறது என்பதை நுணுகி ஆராய்கின்றவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதன் தொழிற்பாட்டிலே, அதனுடைய சுழற்சியிலே, அந்த விண் பொருட்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஈர்ப்பு விசையிலே, அதன் வேகத்தில் எல்லாம் ஒரு சமநிலை இருக்கிறது. ஒரு உயர்ந்த மலை இருக்கும் என்றால் அந்த உயர்ந்த மலையினுடைய உயரத்துக்கு ஏற்ப இந்த பூமியிலே ஒரு அகழி இருப்பதை பார்க்கிறோம், பெரியதொரு சமுத்திரம் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய சமநிலையிலே நாங்கள் கை வைக்க கூடாது. இந்த இறைவன், மனிதன், பிரபஞ்சம் சூரத்து ரஹ்மானிலே பார்க்க முடியும். அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்தான், பிறகு மனிதனை பற்றி பேசினான், பிறகு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சமநிலை தத்துவத்தை பற்றி பேசினான். இவைகளை குழப்பிக் கொண்டு வாழ வேண்டாம், இவைகளோடு இணங்கி வாழுங்கள். வாழ்ந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி. எனவே இந்த வாழ்க்கை வாழுகின்றவர்களுக்குத்தான் சொர்க்கம், இணங்கி வாழ்கின்றவர்களுக்குத்தான் சொர்க்கம். இந்த வகையில் அல்லாஹு தஆலா சூரத்து ரஹ்மானிலே அதிகமாக சுவனத்தை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். சூரத்து ரஹ்மானிலே 35ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நரக வாழ்க்கையை பற்றி பேசினான். ஆனால் 45ஆம் வசனத்திலிருந்து 76ஆம் வசனம் வரைக்கும் சுமார் 31 வசனங்களில் அல்லாஹ் சோனத்தை பற்றியே பேசுகிறான். எனவே மனிதன், பிரபஞ்சம், இறைவன், இந்த 3 அம்சங்களுக்கு இடையிலான இணக்கப்பாட்டினுடைய வெகுமதிதான் இந்த சொர்க்கம். சூரத்து ரஹ்மானை நீங்கள் எடுத்தோதி பாருங்கள். மிக அழகான இலக்கிய நயத்தோடு கூடிய அதனுடைய ஓசை நயம், ஒலி நயம் எங்களை அப்படியே ஈர்த்து அந்த சொர்க்கத்துக்கே கொண்டு போய் விட்டுவிடும். அப்படியான ஒரு சூறாவிலே அதிகமாக அல்லாஹ் சுவனத்தை பற்றி பேசுகிறான். சுவனத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் மனிதனிடம் எதிர்பார்க்கிறான், நீ இந்த உலகத்திலே பிணங்கி கொண்டு வாழாதே,
இணக்கமான ஒரு வாழ்க்கை வாழ். இந்த உலகத்தில் நான் அமைத்திருக்கின்ற சமநிலையை நீ குழப்பி விடாதே. இந்த வகையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு சில விஷயங்களை இணங்கி வாழ்வதற்கு சிலவற்றை இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறான். இலகுவாக இருந்தால் தான் நாங்கள் இணங்கி வாழ முடியும். எங்களோடு பேசுற ஒரு மனுஷன் அவர் கடுமையானவராக இருந்தால் எப்படி நாங்கள் இணங்கி வாழ்வோம்? அவர் எங்களோட லேசா நடக்கிறாரு, எளிமையா நடக்கிறாரு, புன்னகைக்கிறாரு, முகமலர்ச்சியோடு பேசுறாருன்னா நாங்கள் இணங்கி நடப்போம். எனவே அல்லாஹு தஆலா முதலாவது இணங்கி நடப்பதற்கு தன்னுடைய இருப்பை லேசாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் தான். பல கடவுள்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். என்னோடு நீங்கள் இணங்கி வாழ வேண்டுமா? என்னுடைய இருப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பை புரிந்து கொள்வது கஷ்டம் இல்லை. அல்லாஹ் எப்படி விளங்கப்படுத்துகிறான்? சூரத்துல் முஃமினூன் 96ஆம் வசனத்திலே, மத்தஹதல்லாஹு மின் வலதின், அல்லாஹ் சந்ததிகளை எடுத்துக் கொள்ளவில்லை, பிள்ளையை எடுத்துக் கொள்ளவில்லை. வமா கான மாஹு மின் இலாஹின், அவனோடு இன்னொரு கடவுள் இல்லை. இதன் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக்க, அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளும் தான் படைத்தவர்களோடு தனியே சென்று ஆட்சி செய்திருப்பார்கள். ஒவ்வொரு கடவுளும் அடுத்த கடவுளை மிகைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இவைகளை விட்டு அல்லாஹ் தூய்மையான. சுப்ஹானல்லாஹ் அம்மா யசிஃபூன், மனிதர்கள் பேசுகின்ற, மனிதர்கள் வர்ணிக்கின்றவைகளை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை. எனவே ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மேலதிகாரி, ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்ப தலைவர், ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தால் தான் நிர்வாகம் சிக்கல் இல்லாமல் போகும். எனவே அல்லாஹு தஆலா இந்த பெரிய பிரபஞ்சத்தினுடைய ஒரு தலைவனாக இருக்கிறான். இது புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மத கோட்பாடுகளை அல்லது தெய்வீக கோட்பாடுகளை மனிதர்கள் விளங்கிக் கொள்வதிலே சிக்கல் இருக்கிறது, கருத்து மயக்கம் இருக்கிறது, கருத்து சிக்கல் இருக்கிறது. மறுபிறப்பு கொள்கை, இது விளங்குவது கஷ்டம். அதே போல 33 கோடி தெய்வங்கள் இருக்கின்றன என்று ஒரு மதம் சொல்கிறது, அதை விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. திருத்துவ கொள்கை என்று இருக்கிறது, விளங்குவது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ஏகத்துவத்தை விளங்குவது மிக லேசாக இருக்கிறது. மிக அழகான ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை தானாக இயங்குகிறது என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது என்று சொல்வார்கள். அந்த தொழிற்சாலை இயக்குவிக்கப்பட வேண்டும். அந்த தொழிற்சாலைக்கு ஒருவர் பின்புலத்தில் இருந்து அது இயக்க வேண்டும். இது சாதாரணமாக ஒரு பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறது. இதே போலத்தான் இந்த அல் குர்ஆன் என்னும் புத்தகம் விவரிக்கின்ற பெரிய பிரபஞ்ச புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு முஸ்லிம் ஆய்வு செய்வான் என்றால் அந்த பிரபஞ்சம் என்னும் பெரிய தொழிற்சாலைக்கு பின்னால் ஒரு பெரியதொரு கர்த்தா இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய இருப்பை புரிவது லேசி. எனவே அவனோடு இணங்கி இணக்கமாக வாழ்வது லேசி. இரண்டாவதாக, மறுமையின் அவசியத்தை உணர்ந்து கொள்வதும் லேசானது, இயல்பானது. நாங்க அல்லாஹு தஆலாவை நம்பிய முஸ்லிம்கள், நாங்க எப்படி அல்லாஹ்வை மறுமையை நம்பணும்டா கேள்வி கேட்காம, ஏன் எதற்கென்று கேட்காம தான் நாங்க நம்பணும் என்றால், சூரத்துல் பக்கராவிலே முத்தக்கின்களின் அடையாளங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஆழமாக விசுவாசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே ஒழிய மறைவானவற்றை பற்றி நீள அகல ஆழத்தோடு ஆய்வு செய்தனன் பின்னால் நம்புவார்கள் சொல்ல. இஸ்லாம் ஆய்வுக்கு வேட்டு வைக்கின்ற மார்க்கம் அல்ல. ஆனால் முதலாவது குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அல்லாஹ் சொல்றான்,
நீங்க என்ன ஆழமா நம்புங்க முதலாவது, பிறகு ஆய்வு செய்யுங்க. முஸ்லிம்கள் அப்படித்தான். ஆனால் நாங்கள் இன்னொரு பெரிய மனிதர்களுக்கு இந்த இஸ்லாத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் பகுத்தறிவை கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை விளங்க முயற்சிப்பார்கள். எனவே தான் மறுமையை பகுத்தறிவு ரீதியாக விளங்கப்படுத்துகிறோம். இந்த உலகத்திலே நீதி சரியாக வழங்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் நீதி சரியாக வழங்கப்படுவதில்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பேருண்மை. 10 பேரை கொலை செய்தவன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு அவனுக்கு ஒரு முறைதான் மரண தண்டனை. அப்படி என்றால் 9 உயிர்களுக்கு அவன் எவ்வாறு பழிவாங்கப்பட முடியும்? இந்த உலகத்தில் முடியாது. இன்றைய உலகத்தில் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், அகதிகளாக புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், அவர்களது அடிப்படை உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன என்று நாங்கள் ஆதங்கப்படுகிறோம். இதற்கான தீர்வு எங்கே? ஐநா சபை வழங்க முடியுமா? அமெரிக்கா தானும் வழங்க முடியுமா? அல்லது நாங்கள் தான் இந்த விடுவை பெற்றுக் கொள்ள முடியுமா? அந்த அளவுக்கு சர்வதேசத்தில் முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமைதான் இருக்கிறதா? இல்லை. நிச்சயமாக இதற்கான நிரந்தர தீர்வு இந்த உலகத்தில் இல்லை. சுமார் 1.5 லட்சம் முஸ்லிம்கள் சிரியாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மனிதர்கள் அகதிகளாக வெளியேறினார்கள். இவர்களுக்கான தீர்வு எங்கே இருக்கிறது? அல் குர்ஆன் ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறது. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத். அந்த சூராவிலே கிடங்கு வெட்டப்பட்டு, விறகுகள் போடப்பட்டு, எரிக்கப்பட்டு, அதிலே தள்ளிவிடப்பட்ட மூமின்களின் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே. சடவாதிகளின் பார்வையில் வாழத் தெரியாதவர்கள் அந்த மூமின்கள். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் வெற்றியாளர்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர், அதுதான் பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான் அந்த சூராவுல. அந்த மூமின்களுக்கு இந்த உலகத்தில் நீதி கிடைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தின் அமைப்பு நீதியை வழங்க முடியாது. எனவே இன்னொரு உலகம் கட்டாயம் தேவை. எங்களுடைய செயல்பாடுகள், நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இயன்றவரை மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம். மார்க்கத்தை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்காக இத்தகைய தௌவா முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். இதற்கான வெகுமதி, சன்மானம் இந்த உலகத்தில் முழுமையாக எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அந்த வெகுமானத்தை முழுமையாக தருகின்ற உலகம்தான் அந்த மறுமை. எனவே மறுமையை விளங்கிக் கொள்வது கூட இயல்பானது. அடுத்ததாக, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய வழிகாட்டலை கூட நாங்கள் விளங்க முடியும். அல்லாஹ் தஆலாவின் வழிகாட்டல் மட்டும்தான் எங்களோடு ஒத்து போகும். இது அல்லாஹ்வே சொல்றான். இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற நேரம் என்னுடைய தீனுல் ஃபித்ராவை அப்படி வைத்து போட்டு நீங்க எந்த கொள்கை கோட்பாட்டை எடுத்து வாழ்ந்து கொண்டு வாழுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, தடுமாறுவீங்க, பயத்தோடு வாழ்வீங்க. கடைசியில என்ன வந்து சேர நேரம் சக்கைய போல வருவீங்க, அமைதியற்ற நிலைமையில் வருவீர்கள். அல்லாஹ் சொல்றான், الذين آمنوا تطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவருடைய உள்ளம் இறை சிந்தனையால் அமைதி அடையும். அறிந்துணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அடிச்சு சொல்றான். நீங்க ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? மார்க்சிசத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? சடவாதத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க வலதுசாரியா இடதுசாரியா? எதிலும் போகலாம். ஏன் தெரியுமா? இந்த உலகம் சுதந்திரமான உலகம். இந்த உலகத்துல நான் உங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கிறேன். ஆனால் நிம்மதி கெட்டு போய்த்தான் என்னை வந்து அடைவீர்கள். ஏன் தெரியுமா? நீங்க உங்களோட உள்ளத்தோட பிணங்கி கொண்டு தான்
என்னுடைய மார்க்கத்தை ஒதுக்கிட்டு இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களோட உள்ளம் சொல்லும் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் பிழை, கொள்கை பிழை, வழிமுறை பிழை, நெறிமுறை பிழை. ஆனாலும் மனமுரண்டாகத்தான் நீங்க வாழ்வீங்க. இது அல்லாஹ் சொல்றான், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, சூரத்துல் பக்ரா 120ஆம் வசனம். நீங்க பிணங்கி கொண்டு வாழ்றீங்க, அறிந்து கொள்ளுங்கள். நபியை தெளிவா சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறதே அதுதான் வழிகாட்டல். எப்படி சொல்றான்னு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறதே அதுவும் ஒரு வழிகாட்டல் என்று சொல்லல. அல்லாஹ் அப்படி சொல்ல இல்ல. அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறதே அதுதான் வழிகாட்டல். நீங்க அந்த வழிகாட்டலை விட்டு போட்டு உங்கள உள்ளத்தை வழிகாட்டியா எடுத்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் கேட்கிறான். நிறைய பேர் கடவுளை வணங்குறாங்க, ஒரு சிலர் மன உச்சியை வணங்குறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அரஐத, நீங்க பார்க்க இல்லையா, மனித்தஹத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியை நீங்க அவதானிச்சு பார்க்க இல்லையா? இப்படி ஒரு குரு உலகத்தில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலவ் இத்தபஅல் ஹக்கு அஹ்வாஅஹும், சத்தியம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அவருடைய மனோ இச்சையை பின்பற்றி இருக்குமே ஆனால் லஃபஸதத்திஸ் ஸமாவாத்து வல் அர்து வமன் ஃபீஹின்ன, வானங்களிலும் பூமியிலும் அவைகளிலே உள்ளவைகள் அனைத்தும், வானமும் பூமியும் அவைகளில் உள்ள அனைத்தும் நாசமடைந்து விடும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை முன்னால அனுப்பி நாங்க பின்னால போகணும். அல்லாஹ் ரசூல முன்னால அனுப்பி பின்னால போனா இணக்கமான வாழ்க்கை. நாங்க முன்னால போறோம், நீங்க ரெண்டு பேரும் பின்னால வாங்க என்று சொன்னா பிணங்கி கொண்டு வாழ்றோம், கடைசியில மாட்டுப்படுவோம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த உலகத்தில் அமைதி இல்லை. இன்று உலகம் அந்த அமைதியை இழந்து தவிக்கிறது. ஏன்? எங்கட சமூகத்திலும் அந்த அமைதி இல்லாம போச்சுது. நாங்க தானே பேசிக்கொள்றோம், டென்ஷனா வாழ்றோம், ஸ்ட்ரெஸ்ஸா வாழ்றோம், டிப்ரெஷனோடு வாழ்றோம். இந்த நாட்டில் கொலைகள் அதிகரிச்சிருக்குது, தற்கொலைகள் அதிகரிச்சிருக்குது. பயங்கரவாதம் நிலை பெற்ற காலத்தில் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதை விட அதிகமாக இன்று உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், 80 வயது மூதாட்டிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, கொன்று போட்டு போறாங்க. அதுவும் ஒரு முஸ்லிம் மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் கிடந்த சம்பவத்தை அச்சு ஊடகங்களிலே பார்க்கின்றோம். என்ன நடக்கிறது? அந்த மூதாட்டியிடம் பணம் இருக்கும், சேமித்து வைத்த பணம் இருக்கும், அதை கொள்ளையடிக்க வந்தவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று யூகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த நாட்டின் நிலைமை அதுதான். ஏன்? மனிதன் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை விட்டுட்டு மனம் போன போக்குல போனான், இணக்கமான வாழ்க்கை தொலைத்தான், பிணங்கினான், அமைதி இல்லை, எல்லாருக்கும் பயம். இப்ப உங்களோட மடவலைக்கு வார நேரம் நான் ரோட்ல ஒரு சிறுமி போறா, நான் நினைக்கிறேன் டியூஷன் கிளாஸுக்கு அல்லது குரான் மதரசாக்கா இருக்கும், அபாயா போட்டு ஸ்காஃப் அணிஞ்சு பேக் தூக்கி. உங்களோட ஊர் இந்த நிலைமை எனக்கு தெரியாது, ஆனா நான் பயந்தேன். நான் பயந்து வந்த அல்லாஹ் அந்த பிள்ளையோட உயிருக்கு பாதுகாப்பு வழங்கணும் என்றால் அப்படியே அவர் நிலைமை இந்த நாட்டில் இருக்குது. ஏன்? மனிதன் பிணங்கி வாழ்றான், இணங்கி வாழ்றான். அவன் ஒரு நன்மை செய்கின்ற சமூகத்தின் பிரதிநிதியாக இல்லை, தீமையை அரசோச்சுகின்ற ஒரு நெட்வொர்க்குல அகப்பட்டிருக்கிறான். அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தீமைகள் கூட ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டு நடைபெறுகிறது. தனி மனிதர்கள் தீமையை செய்யற இல்லை, பின்னுக்கு ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் இருக்குது, செய்யறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சத்தில் அல்லாஹ் 2 உள்ளங்களை வைக்க இல்லை, 2 உள்ளங்களை வைக்க இல்லை. ஒரு உள்ளத்தை தான் வச்சிருக்கிறான். அந்த உள்ளம் பல வகையான வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளாது, அது முரண்படும். ஏற்றுக்கொள்வதாக நடித்தாலும் அதுக்கு அமைதி இருக்காது. இது அல்லாஹ்வுடைய நிலைமை. அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அப்படித்தான் படைச்சுக்கிறேன், நீங்க எப்படிப்பட்ட
எதற்குத்தான் பேரை சூட்டி கொண்டு வாழ்ந்தாலும் உங்களோட உள்ளத்தின் அடி மனசுல என்னோட வழிகாட்டுல ஏற்றுக்கொள்ள வேணும்னு நினைப்பு தான் இருக்குது. அது முஸ்லிமுக்கும் இருக்குது, முஸ்லிம் அல்லாதவனுக்கும் அதுதான் இருக்குது. ஏதோ வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு போ. எனவே அல்லாஹ்வுடைய இருப்பை விளங்கிக் கொள்வது லேசானது. எனவே அல்லாஹ்வோடு இணங்கி வாழ்வது லேசு, மறுமையை விளங்கிக் கொள்வது லேசு. எனவே மறுமையோடு இணக்கமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு முடியும். ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிம் கேட்ட லேச சொல்லிடுவார், உள்ள கஷ்டப்படுறீங்களப்பா, நீங்க 5 நேரம் தொழுகிறீங்க, நாங்க தான் வாரத்துல ஒரு முறை தான் போறோம் மத வழிபாட்டு தலத்துக்கு, நீங்க 5 முறை தொழுகிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? ஒரு மாசம் பட்டின கிடக்குறீங்களே ரமதான் மாசத்துல, உலக செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போறீங்களே, ஆனா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க தெளிவா சொல்வீங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. இல்ல, இங்க நாங்க மூலதனம் போடுறோம், அங்க அல்லாஹ் தஆலா லாபத்தை வச்சுக்கிறான், அதுதான் சொர்க்கம். லேசா சொல்லிடுவீங்க. ஆனால் இன்னொரு கொள்கை ஏற்றுக்கொண்டவன்ட்ட அவன் இதை விளங்கப்படுத்தப்பான்னு சொன்னா அவனுக்கு விளங்கப்படுத்த தெரியாது. ஏன்? நான் பிறந்துகிட்டே இருப்பேன் என்று சொல்வான். அந்த பிறப்புக்கு முடிவில்லை என்று கேட்டா அவனுக்கு அதைக்கும் விளங்கப்படுத்த முடியாது. நான் பிறந்து கொண்டே இருப்பேன், மறுபிறப்பு எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று சொல்வான். ஆனா லேசா நாங்க சொல்வோம், நாங்க இந்த கஷ்டப்படுறோம், அங்க எல்லாம் கிடைக்கும். இது லேசானது தான். இந்த வாழ்க்கையோடு இணங்கி செல்லுங்க, சொர்க்கம் கிடைக்கும். இந்த வகையில் கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மைகளும் தீமைகளும் கூட மனுஷனுக்கு லேசா விளங்க முடியும். அல்லாஹ் விளங்க முடிந்த மாதிரி, மறுமையை லேசா புரிஞ்சு கொள்ள முடியும் மாதிரி, படைத்தவன் வழிகாட்டுதல மட்டும்தான் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை லேசா விளங்கி கொள்ளலாம். இது எல்லாருக்கும் லேசான விஷயம். கடைசியில லேசா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆள் பள்ளியில வந்து குந்திக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? கடன் பிரச்சனை. எத்தனை லட்சம்? 15 லட்சம் 20 லட்சம். அடைக்கிறதுக்கு கூட சொத்து இல்லை, எல்லாம் பேங்க்ல இருக்குது. பேங்கால இப்ப எல்லாத்தையும் கொண்டு எடுக்க போறாங்க. எங்க வந்து குந்துறாரு? ரோட்ல இல்ல, பள்ளியில வந்து குந்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? மனுஷன் இயல்பு, படைத்தவனிடம் தான் தீர்ப்பு இருக்கும் என்பதை கடைசி நேரத்திலாவது உணர்ந்து பள்ளிக்கு வாரான். ஆரம்பத்தில் உணர இல்லாம, வாழ்க்கை நடுப்பகுதியில் உணர இல்ல. தன்னால முடியாது, வெள்ளம் தலைக்கு மேல போகுது, கடன் தொடுத்தவர்கள் எல்லாம் வீடு தேடி வந்து இந்த மனைவி மக்களை எல்லாம் இப்ப வந்து டோர்ச்ச பண்றாங்க. இனி விடிவு பள்ளியில தான் பள்ளியில கொண்டு இருக்கிறார். இதுவே எங்களுக்கு விளங்குது, அல்லாஹ்தான் சரணடைவான். கடைசியில நோய் வந்தாலும் அப்படித்தான், வறுமை வந்தாலும் அப்படித்தான். ஆக இதே மாதிரித்தான் கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மை தீமைங்கிறதுக்கு கிளாஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இஜ்திமா தேவையில்லை. அப்ப ஏன் இஜ்திமா? இந்த கருப்பொருள் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு. நன்மை தீமை, சத்தியம் அசத்தியம், இஸ்லாம் ஜாஹிலியத், ஹலால் ஹராம், சுன்னா பித்ஆ, அநியாயம் அனாச்சாரம், இவையெல்லாம் வேறு பிரித்து அறிகின்ற வகையில் தான் அல்லாஹ் உள்ளத்தை வடிவமைத்திருக்கிறான். யாரும் சொல்ல இயலாது. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை என்றால் என்னென்று தெரியும், தீமை என்றால் என்னென்று தெரியும். எனவே தான் இஸ்லாம் நன்மைக்கு மஅரூஃப் என்று சொல்லுது. மஅரூஃப்ண்டா அறியப்பட்ட ஒன்று, பரிச்சயமான ஒன்று. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. நீங்க தான் மஅரூஃபை ஏவுகிறீர்கள். மஅரூஃப்னா நன்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறீங்க. இந்த 3 அழகிய பண்பால் நீங்கள் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நன்மை என்றால் என்ன? நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். ஒவ்வொரு உள்ளமும் இயற்கை மார்க்கத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் ரசூல்மார்கள் வந்தாங்க? அப்ப ஏன் நபிமார்கள் வந்தாங்க? அதுக்கு பின்னால் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள்.
எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், இந்த நூற்றாண்டிலே இந்த மார்க்கத்துக்கு ஒரு மார்க்கத்தை உயிரோட்டம் உள்ளதா மாற்றி அமைக்க மௌலானா மௌதூதி அவர்கள் செய்த சேவையை சுருக்கமா சொல்லிட்டு ஏன் அவங்க வந்தாங்க? தணல் இருக்கிறது, தணலின் மீது சாம்பல் இருக்கிறது, அந்த சாம்பலை ஊதி விடுவதற்குத்தான் வந்தாங்க அவங்க. அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைக்கின்ற பொழுதே கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும் ஆலமுல் அர்வாஹில் வைத்து கேட்டான், நான் உங்களது ரப் அல்லவா? நாங்க எல்லோரும் கோடானு கோடி ஆன்மாக்கள் சொல்லிவிட்டோம், பலா, ஆம், நீதான் எங்களது ரப்பு. அவர் நபிமார்கள்லாம் வந்தது மறந்து போனதை ஞாபகப்படுத்தி தணல் மீதுள்ள சாம்பலை ஊதி அந்த ஈமானை கொழுந்து விட்டெறிய செய்வதற்கு வந்தார்களே தவிர அவர்கள் புதுசாக நன்மையை தீமையை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வர இல்லை. தீமை என்றால் முன்கர் என்று பெயர் வச்சுக்கிறது இஸ்லாம் என்றால் எல்லோரும் அதனை ஆட்சேபிப்பார்கள், ஒரு வகையாக பார்ப்பாங்க. குடிக்கிறவன், போதை பொருள் பாவிக்கிறவன் பஸ்ஸில் சிகரெட் குடிச்சா எங்களை விட கூடுதலாக எதிர்க்கிறவங்க யாரு உங்களுக்கு தெரியும். நாங்க அமைதியா இருப்போம். ஆனா பக்கத்தில் இருக்கிற சிங்கள சகோதரர் சொல்வார், எலியட்டை ஆண்டு சொல்வார், வெளியே போகும், நான் கண்டிக்கிறேன், நீங்களாம் கண்டிப்பீங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஹுத்பால தான் சொல்வோம், நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனா பஸ்ல உள்ள சகோதரன் சொல்றான், ஏன்? அந்த சிங்கள சகோதரனுக்கு தெரிகிறது இது பொருத்தமில்லாத வேலை, முகம் சுளிக்கின்ற வேலை, ஆட்சேபிக்கப்பட வேண்டிய ஒரு வேலை இந்த மனுஷன் செய்யறான், வெளியே போ. அதான் முன்கர். மௌரூஃபும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி வாரார், வாபிசத் இப்னு மஅபத் வந்து அவங்க சொல்றாங்க, அதைத்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்தேன். ஃபகால ஜிஅத தஸ்அலு அனில் பிர், நன்மை பற்றி என்னிடம் விளக்கம் பெறுவதற்காக வந்தீர்களோ என்று கேட்டாங்க அந்த சஹாபி, அந்த ரசூலுல்லாஹ். அவர் சொல்றாரு, நஅம், ஆம், அதுக்குத்தான் வந்த யா ரசூலுல்லாஹ், நன்மை என்றா என்னான்னு விளங்கி கொண்டு போறதுக்கு. ரசூலுல்லாஹ் பதில கவனிங்க எப்படி இருக்குது. இஸ்தஃப்தி கல்பக, உன்னோட உள்ளத்துல ஃபத்வா கேளப்பான்னு சொன்னான். நன்மைக்கு பெரிய சாட்டொன்னு கொடுக்க இல்லை, இதுதான் நன்மை என்று ஒரு பட்டியல கொடுக்க இல்லை. இஸ்தஃப்தி கல்பக், உள்ளத்துல ஃபத்வா கேள். உள்ளம் ஒரு மானி, உள்ளம் ஒரு அளவுகோல். எப்படி? அல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்ன இலைஹி அல் கல்ப், நன்மை என்பது அதன் பால் ஆன்மா அமைதி அடையும், உள்ளமும் அமைதி காணும் சொன்னார். நீ ஒரு வேலையை செய்ய போற நேரம் தடுமாட்டம் இருக்காது, தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது, அச்சம் இருக்காது, சலனம் இருக்காது, அமைதியா இருக்கும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக் வ தரத்தத ஃபீ ஸத்ர், பாவம் என்பது உள்ளத்தை உறுத்தும், உள்ளத்திலே தடுமாட்டம் இருக்கும். வ இன் அஃப்தாக الناس வ அஃப்தௌக, மனிதர்களிடம் நீ என்ன ஃபத்வா கேட்டாலும் உள்ளத்திட ஃபத்வா கேட்டுக்கொள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் தாரமில வரும். ரசூல் என்ன சொல்றாங்க, நீ யார்கிட்ட போய் ஃபத்வா கேட்டாலும் கடைசியில உள்ளத்துக்கு ஃபத்வா கேட்டு வாராங்க தானே. ஹசரத், இதுக்கு என்ன விளக்கம்? நான் வந்து முதலீடு செய்ய போறேன் இந்த பினான்ஸ் கம்பெனியில, இஸ்லாமிய ஷரியத் தீர்ப்பு என்ன? நான் வந்து இன்சூரன்ஸ் செய்ய போறேன், நான் பினான்ஸ் எடுக்க போறேன், இது என்ன மார்க்கெட் தீர்ப்பு, அந்த தீர்ப்பு, இப்படி வாராங்க தனிப்பட்ட குடும்ப சமூக விவகாரங்கள்ல. நாங்க ஷரியத்தின் நிலைப்பாட்டை சொல்லிட்டு சொல்வோம், இதுதான் நீங்க உள்ளத்துல தீர்ப்பு கேளுங்க. எப்படி? உள்ளம் ஃபித்ராவில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு உடன்பாடாக ஃபத்வா சொல்லும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடன்பாடாக ஃபத்வா சொல்லும், இஸ்லாமிய ஷரியத்துக்கு உடன்பாடாக உள்ளம் சொல்லும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, பாவம் என்பது வகரிஹத அன் யத்தலி அலைஹி நாஸ், மனிதர்கள் கண்டுவிடுவார்களோ என்று பயப்படுவார். இதுதான் தீமை, இதுதான் தீமை, இது நன்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவாக கேட்டு பாருங்க, மதுபானம் கூடுமா கூடாதா? சூதாட்டம் கூடுமா கூடாதா? கெசினோ கூடுமா கூடாதா? அந்த
அதாவது சட்ட மூலத்தில் கெசினோ என்ற சொல் மறைக்கப்பட்டாலும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ண ஆள்கட உள்ளத்தில் எல்லாம் இருந்திருக்கும். நன்மைக்கு மாற்றமாகத்தான் நாங்கள் இதை பாஸ் பண்றோம். நன்மைதான் மனசாட்சி. மனசாட்சி உறுத்திய நிலையில் தான் அந்த பெரிய வரலாற்று தவறை செய்திருப்பார்கள். உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க என்று சொன்னா அழுது புலம்பி சொல்வாங்க, உண்மைதான், நன்மைக்கு முரணாகத்தான் கைவசத்தினோன்னு சொல்லுவாங்க. விபச்சாரத்தை கேட்டு பாருங்க, இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சொல்வாங்க அது துர்நடத்தை. ஓரின சேர்க்கை கேட்டு பாருங்க, அது பாதக செயல் என்று சொல்வாங்க. எல்லாம் மனிதனுடைய இயல்புக்கு மாற்றமானவைகள், மனிதன் எப்பொழுதும் வெறுக்கின்றவைகள், மனிதனுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடியவைகள். எனவே இதுதான் நன்மை, இதுதான் தீமை. நன்மையோடு இணங்கி செல்லுங்கள், தீமையோடு இணங்கி செல்லாதீர்கள். மதிப்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், மனிதன் இயற்கையோடு பிணங்கிக் கொண்டு வாழ்ந்தான், இயற்கையோடு பிணங்கிக் கொண்டு வாழ்ந்தான். எனவே என்ன நடந்திருக்கிறது? புவி வெப்பமடைதல் நடக்கிறது, குளோபல் வார்மிங் நடக்கிறது. மனிதனும் அவனது செயல்பாடுகளும் தான் காரணம். விலங்குகளும் செடிகளும் அழியும் நிலை தோன்றியுள்ளது. அல்லாஹ் சொன்ன சூரத்து ரஹ்மான்ல, சமநிலை தத்துவம் ஒன்று அமைச்சுக்கிறேன், தயவு செய்து மீறாதீங்க. மீறினான் எல்லாம் அழிஞ்சு போய்த்தது. இன்றைக்கு சொல்றாங்க பச்சை விட்டு விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இது என்ன செய்து? புற ஊதா கதிர்களும் அகச்சிவப்பு கதிர்களும் பச்சை விட்டு விளைவு வாயுக்களால் உறிஞ்சப்பட்டு திரும்பவும் பூமிக்கு அனுப்பப்படுகின்றன. எனவே குளோபல் வார்மிங் நடக்கிறது. பச்சை விட்டு விளைவு வாயுக்களால் தான் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், அதெல்லாம் உறிஞ்சி திரும்பவும் பூமிக்கு அனுப்பி விட்டுலாம். இதனால் என்ன நடக்குது? எப்படி நடந்தது? இது தொழிற்சாலை கழிவுகள், ஹாலோ கார்பன் அளவு அதிகரித்திருக்கிறது. ஒரு சதுர மீட்டருக்கு 2.45 சென்டிகிரேட் வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குளிர்சாதன பெட்டிகளில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் பச்சை விட்டு விளைவுக்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சயின்ஸ் படித்தவர்களுக்கு இதை விட கூட நல்லா விளங்கும். புவி 2.50 ஃபாரன்ஹைட் வரை வெப்பமாகி கொண்டு போகுது. மனிதன் பிணங்கி வாழ்றான், அல்லாஹ்வோட இணங்க மறத்தான். எனவே அவனுக்கு அமைதி இல்லை உலகத்தில். 100 ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, 100 ஆண்டுகளில், இன்னும் 100 ஆண்டுகளில் கடல் வெப்பமடைந்து கடல் நீர்மட்டம் உயரும். 9 சென்டிமீட்டரிலிருந்து 88 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரும். பருவகாலங்கள் மாறி வெள்ளம், புயல், சூறாவளி இதைவிட அதிகமாக வரும். உலகின் பல இடங்கள் பாலைவனங்களாக மாறும். பல்வேறு வகை செடி கொடிகள் மற்றும் விலங்கினங்கள் கூட அழிந்து விடலாம். பருவகால மாற்றத்தினால் விவசாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். கடல் மட்டம் உயர்வதால் நிலப்பரப்பு குறைந்து மக்கள் நெருக்கம் அதிகரிக்கும். பல வகையான காடுகள் அழியக்கூடும். எங்க அமைதி? அல்லாஹ்வோட பிணங்கி கொள்ளவானா, இந்த சமநிலை தத்துவத்தோடு மோதி கொள்ளவானா, நீங்க வாழ மாட்டீங்க. உண்மையிலே 1970ஆம் ஆண்டு 2 லட்சம் டன் ஹாலோ கார்பன்களை அமெரிக்கா வெளியேற்றியது. 25% கார்பன் டை ஆக்சைடை அமெரிக்கா வெளியேற்றியது. இன்று பார்க்கிறோம், பனி பிரதேசங்களில் பனிமலைகளும் பனிப்பாறைகளும் 10 ஆண்டுகளுக்குள் 9% என்ற வகையில் உருகி வருகின்றன. 40% பனிப்பாறைகள் குறைந்துள்ளன. கரியமில வாயுவில் 50% கடல் நீரில் கரைந்து கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரிக்க செய்துள்ளன. அதே போல பவளப்பாறைகள் பெருமளவில் அழிந்து வருகின்றன. ஓசோன் படையை நாங்கள் கேள்விப்படுறோம். 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால தான் அதை கண்டுபிடிச்சாங்க. 1987ஆம் ஆண்டு தான் ஓசோன் படை தேய்வு பற்றி ஆராய்ந்து உறுதிப்படுத்தினாங்க. புவியின் கவசம் அல்லாஹ்வுடைய நிஅமத் ஓசோன் படை. அதுக்கு என்ன வந்திருக்குது? அல்லாஹ் சொன்னான், ஓசோன் படையை நான் அமைச்சிக்கிறேன். ஓசோன் என்ற சொல்தான் இல்ல, திருப்பி அனுப்புகின்ற வானத்தின் மீது சத்தியமாக. يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها. சூரத்துல் ஹதீத் 40ஆம் வசனம்.
ஏற்கனவே ஓதிய வசனம் சூரத்து தாரிக்ல வருவது. அல்லாஹ் சொல்றான், பூமிக்குள் நுழைகின்றவற்றையும் அல்லாஹ் அறிகிறான், அதிலிருந்து வெளியே வருகின்றவைகளையும் அல்லாஹ் அறிகிறான், வானத்திலிருந்து கீழே வருவதையும் அல்லாஹ் அறிகிறான், வானத்தை நோக்கி போவதையும் அல்லாஹ் அறிகிறான். எனவே சூரியனிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் பூமியினுள் பிரவேசிக்கும் முன்பே ஓசோன் மண்டலம் அவற்றை உறிஞ்சி வடிகட்டி நல்ல வாயுக்களை மாத்திரம் கதிர்களை மாத்திரம் பூமியினுள் அனுப்பி நச்சுத்தன்மை வாய்ந்த கதிர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறது. அதான் திருப்பி அனுப்புகின்ற வானத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் எல்லாத்தையும் சரியாத்தான் படைச்சான், மனுஷன் குழப்பிக் கொண்டான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இயற்கையோடு முரண்பட்டால் அமைதி இங்க இல்ல, மறுமையில விமோசனம் இல்லை. இரண்டாவது, மனுஷன் இயல்போடு இணங்கி வாழ வேண்டும். இயற்கையோடு இணங்கி வாழ்ற மாதிரி மனுஷன் இயல்போடு இணங்கி வாழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உடைய மார்க்கம் இயற்கை மார்க்கம், இயல்போடு ஒட்டு செல்ற மார்க்கம். திருமணத்தை ஹலாலாக்கி வச்சிருக்குது, விபச்சாரத்தை ஹராமாக்கி வச்சிருக்குது, வட்டிய ஹலாலாக்கி வட்டிய ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்குது. தலாக், நிகாஹ், இத்தா, வியாபாரம், குடும்ப பரிபாலனம், பாக பிரிவினை சட்டம், இப்படி எல்லா சட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது மனுஷனுடைய இயல்புக்கு மாற்றமாக ஒரு சட்டத்தையாவது பார்க்க முடியாது. மனிதனுடைய உணர்வு உணர்ச்சிக்கு மதிப்பளித்த மார்க்கம். நாம் எல்லாம் இஸ்லாத்தை அப்படி நினைக்கிறோம். அப்பா, இஸ்லாத்தை பின்பற்றினா பின்னடைவு, முற்போக்கு இல்ல. இஸ்லாத்தை பின்பற்றினா என்ன தீவிரவாதி என்று சொல்வாங்க, என்ன பயங்கரவாதி என்று சொல்வாங்க, என்ன அடிப்படைவாதி என்று சொல்வாங்க. இல்ல, இஸ்லாம் இயற்கை மார்க்கம், இயல்பான மார்க்கம். முகமது கஸ்ஸாலி ஒரு பேரறிஞர் சொல்வார், அவர் இங்க வந்த பொழுது, இலங்கைக்கு வந்த பொழுது உரையாற்றியது, அந்த உரை புத்தகமா வந்தது. இறை தூதரும் இல்லற வாழ்வும். அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்த 11 மனைவிமார்களை ஏன் அவர் முடித்தார், அதற்கான நியாயபூர்வமான காரணங்களை விளங்கப்படுத்துகின்ற தொடரில் சொல்றார். ஒரு காலத்தில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒரு தேவாலயத்திலே. அதன் கீழ் நிறைய சிறுவர்களின் மண்டையோடுகள் கைப்பற்றப்பட்டன. தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய முடிவு, அந்த தேவாலயத்தில் மோசமான ஆண் பெண் தொடர்பாடல் மூலம் பிறந்த குழந்தைகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மார்க்கமல்ல இஸ்லாம். மனிதனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த மார்க்கம் இஸ்லாம். எனவே திருமணத்தை அது ஹலாலாக்கி இருக்கிறது, விபச்சாரம் ஹராம். இன்று எத்தனையோ நாடுகளில் பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஓரின சேர்க்கை. அது இயற்கைக்கு முரணான பாவம். விபச்சாரத்தை விட கொடியது. ஏன்? அது இயல்பு விரும்பாத ஒன்று. அதை பற்றி குர்ஆன் விரிவாக பேசுகிறது. அதனால் ஒரு சமூகம் அழிக்கப்பட்ட வரலாற்றை இன்று சாக்கடல் பகுதியில் அவர்கள் இருந்தார்கள். ஜோர்தானிலே சாக்கடல் பகுதியில் இருந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை பற்றி சொல்லிக் கொண்டு போகும். அது இயல்புக்கு மாற்றமானது, அது இயற்கைக்கு மாற்றமானது. இப்படித்தான் ஒவ்வொரு பகுதியும் இஸ்லாத்திலே நன்மைக்கு இணக்கி செல்கின்ற மார்க்கமே இந்த இஸ்லாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க முதலாவது உங்களை சூழ இருக்கின்ற இந்த இயற்கையோடு இணங்கி வாழுங்கள். முதலாவது இந்த பேச்சினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், தயவு செய்து இயற்கையை உங்கள் சகோதரனாக பாருங்கள். இது அல்லாஹ் சொல்றது. இந்த பேச்சுக்கு மெருகூட்ட நான் சொல்லல. தஹஜ்ஜத் தொழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இதைத்தான் ஒவ்வொரு நாளும் பிரகடனம் செய்கிறான் வானத்தை நோக்கி. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். ரசூலுல்லாஹ் தூக்கத்திலிருந்து எழும்பின உடனேயே வானத்தை பார்த்து இதைத்தான் ஓதிட்டு தான் தஹஜ்ஜத்தையும் தொழுவாங்க. இந்த வசனத்தை ஓதுவாங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா.
ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஒரு அழைப்பாளனின் சத்தத்தை செவிமடுத்தோம். அந்த அழைப்பாளன் சொல்கின்றார், உங்கள் ரப்பை ஈமான் கொள்ளுங்கள், நாங்களும் ஈமான் கொண்டோம். அந்த அழைப்பாளன் யார்? நவீன கால தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அதுதான் இயற்கை. வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் இன்னோர் என்ன அந்த விண்பொருட்களும் தாவரமும் கடல்வாழ் ஜீவராசிகளும் என் திசையும் பரகடித்து சிறகடித்து பறக்கின்ற பறவைகளும் புழு பூச்சிகளும் முஸ்லிமே ஒவ்வொரு நாளும் சொல்கின்றன, நாங்களும் நீயும் அல்லாஹுடைய அப்துகள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், நீயும் கட்டுப்படு, எழுந்திரு, சுஜூதிலே கிட, ருக்குவிலே கிட, பகலிலே அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ் என்று சொல்கிறது. அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க உஹது மலையை பார்த்து, ஹாதா உஹுதுன் நுஹிப்புஹு வ யுஹிப்புனா, இதோ உஹது மலை தெரிகிறது, அதை நாங்கள் நேசிக்கிறோம், அந்த உஹது மலை எங்களை நேசிக்கிறது. நெஞ்சத்தில் கை வைத்து சொல்வோம் சகோதரர்களே, கேட்டு பார்க்கிறோம், இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை நேசிக்கிறோமா? இந்த நாட்டிலே ஒரு பசுமை புரட்சிக்கு நாங்கள் என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம்? எங்கள் சகோதரங்கள், இந்த மரங்கள், இந்த தாவரங்கள், மலை வீழ்ச்சிகள், மலை தொடர்கள், இந்த சகோதரர்களோடு எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிற? இணக்கமான வாழ்க்கையா, பிணங்கிக் கொள்ற வாழ்க்கையா? வீட்டுக்கு அலுமாரியும் கட்டிலும் செய்கின்ற பொழுது மரங்களை வெட்டி விடுகின்ற சமூகம், வெட்டுகின்ற மரம் அந்த இடத்திலே ஒரு மரத்தையேனும் நட்டுகின்ற சிந்தனை இல்லை என்றால் இது இணக்கமான வாழ்க்கையா, பிணக்கமான வாழ்க்கை என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம். நாங்கள் தான் இந்த நாட்டிலே இயற்கையை நேசிக்கின்ற தேசப்பட்டாளர்கள் என்பதை சொல்ல வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக ஈமானிய கண்ணோட்டத்தோடு வர வேண்டும். இரண்டாவது, இயல்போடு ஒத்துப்போங்க. தயவு செஞ்சு இயல்போடு ஒத்துப்போங்க. இயல்புக்கு மாற்றம் எதையும் செய்ய வேண்டாம். இயல்பு ஒன்று சொல்லும், நீங்க சரியா இருந்தா நானும் தான் நீங்களும் தான், அல்லாஹுக்கு பயந்து கட்டுப்பட்டு நாங்க அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகள்லாம் சரியா செஞ்சு கொண்டா இந்த உள்ளம் தூசுபடியாம இருக்கும். அந்த உள்ளம் சொல்லும். அந்த உள்ளம், கண்ணியத்துக்குரியவர்களே, இதை விரிவா விளங்கப்படுத்துவதற்கு டைம் கிடைக்காது. சுருக்கமா ஒன்று சொல்றேன். எங்கட உள்ளத்தை ரெண்டு உள்ளங்களா வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுவோம். அந்நஃப்சுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மா. அதுதான் நபிமார்கள், ரசூல்மார்கள், ரசூலுல்லாஹ்ட சஹாபாக்களோட அவுலியாக்களோட ஆன்மா. அதுக்கு வாரத்துக்கு பெரிய முஜாஹதா செய்யணும். நானும் தான் நீங்களும் தான். அல்லாஹ் கூப்பிடுறான், யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவை வந்துவிடு. மௌத்தா போற நேரம் கூப்பிடுறான், திருப்தி அடைந்த ஆத்மாவை வந்துவிடு. இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி. நீ அல்லாஹ்வை திருப்திப்பட்ட நிலையில், அல்லாஹ் உன்னை திருப்திப்பட்ட நிலையில் எனது அடியார்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைந்து கூப்பிடுறானே, அந்த ஆத்மாவை இருக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம் மேக்சிமம். இரண்டாவது நஃப்சுல், அதாவது லவ்வாமா, உறுத்துகின்ற ஆன்மா. பாவம் செஞ்சா உறுத்தும். செய்யறது பாவம், உம்மா வாப்பா பார்க்க இல்லை, சேர் பார்க்க இல்லை, பிரின்சிபல் பார்க்க இல்லை, உலமாக்கள் பார்க்க இல்லை, ட்ரஸ்டி போர்ட் பார்க்க இல்லை, ஊர் பார்க்க இல்லை, ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான். செய்யாது பெரிய குற்றம். உன் போனை வச்சுக்கிறா, ஸ்மார்ட் போனை, இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்கிறா, ஃபேஸ்புக்கோட இருக்கிறா, உனக்கு பக்கத்தில் ரக்கீபாத்தி இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறான் என்று உருத்தம். கடைசி ஒன்று இருக்குது, அந்நஃப்சுல் அம்மாரா, கேடுகட்டப்படு மோசமான ஆன்மா. அது அதன் சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கின்ற சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியத்தை இழப்போம். கல்லா பர்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக உள்ளத்தில் துருப்பிடித்து விட்டது. அல்லாஹ் பார்க்க எனக்கு விருப்பம், உங்களுக்கு விருப்பம் தானே. எனவே அம்மாரா என்ற கட்டத்தை நோக்கி போகக்கூடாது. லவ்வாமா உங்களை முத்துமையின்னா கொண்டு போவோம். உறுத்தி 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 உங்களை மேல கொண்டு போவோம். அம்மாரா கீழே கொண்டு போவோம். எனவே இயல்போடு
அல்லாஹ் படைச்ச ஃபித்ராவோடு இணங்கி செல்லுங்க. எனக்கும் உங்களுக்கும் தெரியும் பாவம் என்னன்று, நன்மை என்னன்று. உறுத்துறது பாவம், அமைதி ஏற்படுத்துறது நன்மை. இதுதான் இணக்கமான வாழ்வு. எனவே நன்மையோடு இணங்கி செல்வோம். மூன்றாவது, தீமையோடு பிணங்கி செல்வோம். நன்மையோடு யாரெல்லாம் இணங்கி செல்கிறார்களோ ஊரிலே நாட்டிலே அவர்களோடு கைகோர்ப்போம். ஏற்கனவே அந்த போலீஸ் அதிகாரி சொன்னதை போல நாங்க அந்த நன்மையை விளைவிக்கின்ற மனிதர்களாக வாழுவோம். அது யார் அந்த சுலோகத்தை தூக்கி கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. இந்த நாட்டில நன்மையை நாங்கள் உருவாக்க போகிறோம், விளைவிக்க போகிறோம், அதை தலைத்தவங்க செய்ய போகிறோம். வாருங்கள் முஸ்லிம்களே என்றால் போவோம். ஏன்? நன்மையோடு இணங்கி செல்வோம். அப்பதான் சொர்க்கம். தீமையோடு பிணங்கி செல்வோம். அது யாரா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் தீமை செஞ்சா அவனோடு உறவு வானாம். ஏன்? அல்லாஹ் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். தக்வாவுக்கும் நன்மைக்கும் ஒத்துழைப்பு வழங்குங்கள், தீமைக்கும் அத்துமீறலுக்கும் ஒத்துழைப்பு வழங்காதீங்க. ஆக இந்த வாழ்க்கை இயற்கையோடு இணங்கி சென்றால், இயல்போடு இணங்கி சென்றால், நன்மையோடு இணங்கி சென்றால் சுவன வாழ்வு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு வாழ்வை மறுமையில் எங்களுக்கு வாஜிபாக்க வேண்டும். அந்த சுவனத்தை நோக்கி நகர்வதற்கு, இணக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு தெளிவையும் அறிவையும் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவரினதும் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் சொரிந்துருள் புரிவானாக. உங்களுடைய நேரத்தை, காலத்தை, இந்த இஜ்திமாவுக்காக செலவழிக்கின்ற நேரத்தை, காலத்தை மீசானுல் ஹசனாத்திலே அல்லாஹ் சேர்த்து அதை கனதியானதாக ஆக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், நிச்சயமாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் இனிய சுவனம் உண்டு, மறுமையை விளங்கிக் கொண்டால் இனிய சுவனம் உண்டு. அல்லாஹ்வின் வழிகாட்டலை பின்பற்றுவோம் என்றால்